வெல்கம் டு டிசைன் ரூம் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் டூல் அண்ட் பென் டூல் ஃபேமிலி. இந்த பென் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்டை ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பென் டூல் வந்து யூஸ் ஆகுது. இப்போ ஃப்ளெக்ஸு பேனர் கட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பென் டூல் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்து அதனுடைய ஃபேமிலியை நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிற 5 டூலையும் நம்ம பார்க்க போகிறோம். பென் டூல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய டூலில் யூஸ் ஆகும். இல்லுஸ்ட்ரேட்டரில் யூஸ் ஆகும், கோரல் ட்ரா, ஃபிக்மா. தென் வீடியோ எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மாஸ்கிங் பண்ணுறாங்களா, அந்த இடத்துல செலெக்ஷனுக்காக இந்த பென் டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, வாங்க ஒவ்வொரு டூல் பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பென் டூல். பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டை நான் வைக்கிறேன். ட்ரேஸாக மாற்றிடுறேன். பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டை நான் வைக்கிறேன். அதுக்கு பேர் வந்து நோடு 1ன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், நோட் 2ன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், நோடு 3ன்னு சொல்லுவாங்க. இப்போ லைன் வந்து மேக் ஆகுது. இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நோடு 4. நீங்கள் பாருங்கள், இது நார்மலாக இருக்குங்களா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் முடிக்கும்போது பென் டூலுக்கு கீழே 0 மாதிரி ஒன்று வரும் பாருங்கள், ஓ ஷேப்பில் வந்து பார்த்தீங்களா. அப்போ வந்து இந்த பாத்தை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பென் டூலை வச்சு ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக வந்திருக்கீங்க. பென் டூல்ஸை வச்சு ஆர்க்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். கிளிக் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க, ரெண்டாவது கிளிக் பண்ணும்போது விடாதீங்க, கிளிக்கை விடாதீங்க. கிளிக் விடாமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இப்போது ஆர்க் ஷேப்பாக மாறிடுச்சு. இப்போது இந்த ஒரு லைன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த லைன் வந்து ஹேண்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹேண்டில்ஸ் மூலமாக நீங்கள் வரைகிற ஆர்க்கை வந்து டைரெக்ஷன் மாற்ற முடியும். இப்போ இதை நீங்கள் வந்து ஹேண்டிலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த டைரெக்ஷனில் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் இப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஆர்க் வரைய போகிறேன் அப்படின்னா இந்த லைனை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஆர்க்கே இருக்கும். இங்கே பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இந்த ஆர்க் வந்து ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி நான் வரைகிறேன், ஸ்ட்ரெயிட்டாக வரைகிறேன் அப்படின்னா எப்படி வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே வரைகிறேன்னா அந்த ஆர்க்கை டிபெண்ட் பண்ணி தான் அந்த லைனை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஆர்க்கே வரும். ஹேண்டில் டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஆர்க்கே வரும். ஓகேங்களா, இப்படி தான் சர்க்கிள்ஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்து உங்கள் ஆப்ஷன் பாரில் பாருங்கள், பார்த்து. ஓகேங்களா, இப்போ ஷேப்ன்றது நான் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்டர் டிசைன், ஃப்ளையர் டிசைன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஷேப் யூஸ் ஆகும். பென் டூல் எடுத்துக்கோங்க, வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க, வெளியில் கிளிக் பண்ணிங்க. நீங்கள் வெளியில் எப்படி வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம், ஆனால் உள்ள ஒர்க் பேஸில் வரும்போது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிங்க. கரெக்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இது ஓகே ஆகுது, கண்ட்ரோல் என்டர் ஆகிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வந்து லைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது டீசெலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி கொடுத்துருங்க. ஓகேங்களா, இது மேலே இருக்கிற வேவ் டிசைன் மாதிரி. இதுமாரி கீழேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வேவ் டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்படி போட்டு இப்போ நீங்கள் கலரும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்து அண்டு நீங்கள் பார்த்து குத்திங்க அப்படின்னா பார்த்து மட்டும் செலக்ட் ஆகும். ஷேப்பு குத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வேவ் டிசைன் வந்து செலக்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த இமேஜ் வந்து சப்ஜெக்ட் வந்து நான் கட் பண்ணணும் அப்படின்னா பென் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். பென் டூலை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஆரோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து பார்த்துக்கு மாற்றிக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள்,
கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக முடிச்சு விட்ருங்க. இப்போ இது வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது ஓகே பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் என்டர் எடுத்துங்க. இந்த மாதிரி வரும். மொத்தமாக செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ. இப்போ சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இப்போது நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஜே காப்பி கொடுங்க. கண்ட்ரோல் ஜே காப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து காப்பி ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டை வந்து ஆஃப் பண்ணுங்கள். ஹை விசிபிள் வந்து ஆஃப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பென் டூலில் கட் பண்ண சப்ஜெக்ட்டு எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கு பாருங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல பென் டூல் வந்து இதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் டூல். மோஸ்ட்லி நீங்கள் பென் டூலை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபார்ம் டூல் வந்து லேசர் டூல் மாதிரி. நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டே போங்க. கிளிக் எடுக்கக்கூடாது. கிளிக் எடுக்காமல் ஓகேங்களா? இப்போ கண்ட்ரோல் என்டர். இப்போ வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு. இன்வெஸ்ட் பண்ணணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ. இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுங்க. கண்ட்ரோல் ஜே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீ ஃபார்ம் டூலில் கட் பண்ண பென் டூலில் கட் பண்ண சப்ஜெக்ட் வந்து வந்துடுச்சு. மெயின் பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டுனா நீங்கள் கட் பண்ண ஃப்ரீ ஃபார்ம் டூலில் கட் பண்ண பென் டூலில் கட் பண்ண சப்ஜெக்ட் மட்டும் தனியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்வச்சர் பென் டூல். இந்த கர்வச்சர் பென் டூலுன்றது ஒன்றும் இல்லை, ஒரு புது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு எலிப்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கர்வச்சர் பென் டூல் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணுறேன். இதை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு. நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு கிளிக் தான் பண்ணேன். என்னாச்சு அப்படின்னா அதுவே ஒரு சர்க்கிளை வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா க்ரியேட் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள், கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா கிளிக் பண்ணாலே போதும். என்ன பண்ணிக்க அப்படின்னா அதுவாகவே கர்வச்சர் அந்த ஆர்க்குக்கு ஏற்ற மாதிரி லைனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கர்வாக மாற்றிக்கும். நீங்கள் அதுவே நீங்கள் பிடிச்சி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறேன். என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் நான் பாயிண்ட் வைக்கிறேன். அதுவே என்ன பண்ணிக்குது அப்படின்னா கர்வச்சர் மாதிரி ஷேப் வந்து அந்த பாத் வந்து மாற்றிக்குது. ஓகேங்களா? இதுதான் கர்வச்சர். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற டைமில் கர்வச்சர் பென் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் ஆங்கர் பாயிண்ட், டெலீட் ஆங்கர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா? புதுசாக நீங்கள் ஆங்கர் பாயிண்ட் ஆட் பண்ணுறது தான் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 4 ஆங்கர் பாயிண்ட் இருக்குது. புதுசாக நீங்கள் ஒரு 4 ஆங்கர் பாயிண்ட் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆங்கர் பாயிண்ட் புதுசாக நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஹேண்டில் இருக்கும். நீங்கள் ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் புதுசாக ஒரு ஆங்கர் பாயிண்ட் வைக்க போகிறீங்க, தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் பாத்தில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கர் பாயிண்ட் வந்து வந்துடும். இங்கே நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள்.
ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஒரு ஆர்க் வரைஞ்சிருக்கேன். எனக்கு இன்னொரு ஆங்கர் பாயிண்ட் வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட் வரும். ஓகேங்களா, தெரியுதுங்களா? நீங்கள் இதில் இந்த ஹேண்டில் வச்சு டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட் வேணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் மாதிரி வரும். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட் வரும். ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த இந்த ஆட் ஆங்கர் பாயிண்ட் வருது. டெலிட் ஆங்கர் பாயிண்ட்னா எனக்கு இந்த ஆங்கர் பாயிண்ட் தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட்டு டெலிட் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டிலுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அது போயிடும். எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன், டெலிட் ஆகிடும். ஓகேங்களா. இந்த கன்வெர்ட் பாயிண்ட் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறது ஆர்க்காக மாற்றும், ஆர்க்காக இருக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்றும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கன்வெர்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்க்காக மாற்றும். இந்த பாயிண்டில் புது ஹேண்டில் வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஹேண்டிலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வரத ஆர்க்காக மாறலாம், ஆர்க்காக இருக்கிறத ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு தான் இந்த டூல் வந்து யூஸ் ஆகுது. மோஸ்ட்லி பென் டூல் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பென் டூல் டாபிக் வந்து உங்களுக்கு எங்கே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ப்ளேலிஸ்ட் வந்து ஃபோட்டோஷாப் ப்ளேலிஸ்ட்டில் வந்து மொத்தமாக இருக்கிற எல்லா டூலுமே ஒரு 20 எபிசோட்ஸ் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரியும். நான் நடத்த வேண்டிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் டூலும் ஸ்லைஸ் செலக்ட் டூல் மட்டும்தான் நடத்துகிறோம். அது நெக்ஸ்ட் கிளாஸில் நடத்திட்டேன்னா அந்த டூல் இது மொத்தமாக டூல் பார் மொத்தமாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபைல் எடிட் இமேஜ் லேயர்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் விண்டோஸ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா விண்டோஸில் என்னென்ன இருக்கணும், எப்படி வந்து நம்ம ஒர்க் ப்ளேஸை வைக்கணும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் இருக்கும். இது எல்லாமே வர கிளாஸில் வந்து நான் கண்டிப்பாக நடத்துவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.